வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஜூலை மாத ராசி பலன்களை பத்தி பார்க்க போறோம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காருங்க. தனம், வாக்கு, குடும்பம் மூணுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஃபினான்ஷியலா பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு வருமானத்தை கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருதோ அதை விட அதிகமான செலவுகளும் கொஞ்சம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் வீண் செலவுகளை குறைச்சிக்குங்க. ஏன்னா லாபாதிபதினு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் 12ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து மறைகிறாருங்க. அது இல்லாமல் 6ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்கறனால இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனம் நீங்க அதிகமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா நண்பர்களா இருந்தாலும் சரி, உறவினர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் பணத்தை முடிஞ்ச வரைக்கும் பாக்கெட்ல இருந்து வச்சு கொடுக்கறத அவாய்ட் பண்றது சிறப்பா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பணத்தை யாரும் நம்பி கொடுக்காம இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறதும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதத்துடைய முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் ராசிக்குள்ள இருக்கிறது மனசுல நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் நல்ல ஒரு தைரியத்தையும் கொடுக்குங்க. துணிச்சலா எந்த ஒரு விஷயத்தையும் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீங்க. அதே மாதிரி இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு மறைந்தாலும் சுக்கரனுடைய வீடா இருக்கிறனாலையும், ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் போய் இந்த மாதிரி 2வது பகுதியில் போய் உட்காரனாலையும் கண்டிப்பா இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கை நல்லபடியா அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாம குரு பார்வை ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறனால மாணவ மண்டல பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதம் கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.